இந்த கர்ட் பிக்கிள் பண்ணுறது ரொம்பவே ஈஸி, ரொம்பவே புதுமையான டிஷ்ஷும் கூட. இது பேச்சுலர்ஸ் கூட ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். இது சப்பாத்தி கூட, இட்லி கூட, அப்புறம் பார்த்தீங்கன்னா தோசை கூடலாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்பவே சீக்கிரமாக பண்ணிட முடியும். சரி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கர்ட் பிக்கிள் செய்கிறதுக்கு ஒரு 200 ml அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துடுறேன். அடுத்ததாக வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். பாருங்கள் இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அடுத்ததாக அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுட்டு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஆயில் வந்து எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அடுத்ததாக இதில் 1 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துடலாம். அப்புறம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துட்டுறேன். கூடவே வந்து கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பாருங்கள், கொஞ்சமாக தான் சேர்க்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 10 போல் இருக்கும். சேர்த்துட்டு இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரே ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துடலாம். நல்லா வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு ஆனியன் வந்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு 5 பல் அளவுக்கு பூண்டு வந்து நசுக்கி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துடலாம். பூண்டு வந்து தட்டிட்டு சேருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்காதீங்க. இதையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். அடுத்ததாக ஆனியன் வந்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கல தயிர் அதை இதில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு உப்பு இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா வந்து கரைஞ்சி போயிடும். பாருங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அப்படி இல்லைன்னா வந்து கரைஞ்சி போயிடுங்க. இது வந்து ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள் தண்ணி எல்லாம் வற்றி வந்துடுச்சு. பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கணும். இன்னுமே ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அவ்வளோதாங்க, இந்த அளவுக்கு தண்ணி நல்லா வற்றி வந்ததுக்கப்புறமா அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கிடலாம். எண்ணெய் வந்து நல்லா மேலே வந்து மிதங்கி வரணும். அப்போ தான் வந்து சரியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. நம்மளோட சூப்பரான கர்ட் பிக்கிள் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சப்பாத்தி கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து இன்ஸ்டண்ட்டாக ரொம்பவே சூப்பராக சீக்கிரமாக செஞ்சிட முடியும். எப்படி வந்ததுன்னு சொல்லி என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்க மறந்துடாதீங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.